தலைவர் எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிருக்காரு? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரேன். பை. வணக்கம் தம்பி. சார், நாங்களே உங்களை பார்க்கலான்னு இருந்தோம். நீங்கள் ஏன் சார் இவ்வளோ தூரம்? மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் தானே தேடி வரணும். அதெல்லாம் சரி சார், ஆனால் நாங்களே மன்னிப்பு கேட்கலான்னு தான் இருந்தோம். மன்னிப்பா? நீங்கள் எதுக்கு தம்பி மன்னிப்பு கேட்குறீங்க? தப்பு பண்ணால் தானே மன்னிப்பு கேட்கணும். சார், ஆமாம் சார், தப்பு தான் சார் பண்ணோம். உங்கள் பையனை... ஒரு நிமிஷம். பையன் டாடி எப்போ வருவீங்க? டேய் 10 நிமிஷத்தில் வரேன்டா. வைக்கிறேன். அப்புறம் ஏதோ சொல்ல வந்தீங்க? மன்னிச்சிடுங்க சார், உங்கள் பையனை நாங்கள் அடிச்சிட்டோம் சார். நீங்கள் தான் அடிச்சிங்களா? சார் கோவப்படாதீங்க சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆனால் உங்களுக்கு சம்மதில்லை தம்பி. என் பையனை அடிச்சுட்டு என்கிட்டே சொல்கிறீங்களா? சார், உங்கள் சன் தப்பு பண்ணார், அதனால தான் அடித்தோம். சார், தப்புனா சாதாரண தப்பு இல்லை சார். ஐபிஎஸோட பொண்ணு கையை பிடிச்சி எடுத்துருக்காரு சார் உங்கள் பையன். நான் மட்டும் தடுக்கலைன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும் சார். அதெல்லாம் நான் பார்த்துட்டேன் தம்பி. என் பையன் வந்தால் நான் கேட்டுக்கிறேன். நாளைக்கு அரசு ரீதியாக பிரச்சனை வந்தால் நீ பார்த்துப்பியா? ஐயோ சார், என்ன சார் மிரட்டுற மாதிரி பேசுகிறீங்க? ஐயோ தம்பி, நான் உங்களை மிரட்டல. நாளைக்கு எது வேணால் நடந்துடலாம் இல்லையா? பார்த்துக்கோங்க, சரியா? டேய், எங்கடா போய் என்னடா பிரச்சனை பண்ணி வச்சிருக்க? 2 பசங்க என்கிட்ட பேசணும்னு கூப்பிட்டாங்க. ஐயோ சார், அரசியல் ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்லை. கேள்விப்பட்டிருப்பீங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி இனி ஒரு விதி செய்வோம் அந்த இயக்கத்தை ஆரம்பித்ததே நாங்கள் தான். நாங்கள் இன்னும் அந்த குரூப்பில் ஆக்டிவாக தான் இருக்கோம். நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, உங்கள் சன்னை பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்க இனி ஒரு விதி செய்வோன்ற ஏக்கத்தில் இருந்தவங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்க மன்னிப்பு கேட்கறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. மச்சான், இந்நேரத்துக்கு அப்பனும் பையனும் நம்மளை எப்படி போடலான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பானுங்க. இருக்கலாம். சும்மா போதையை போட்டு ஒரு பொண்ணு பின்னாடி போய் ஈவ் டீசிங் பண்ணிட்டு கேவலமா இல்லை? டேய் அமைதியாடுறா. நம்ம பண்ணுறதெல்லாம் சரியா தப்பான்னு தெரில வசந்த். மன்னிப்பு கேட்கலான்னு நம்ம போனால் அவன் வந்து நிற்கிறான். எப்படியும் செம்ம கானில் இருப்பான் நம்ம மேலே. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடிக்க போகுது தெரில வசந்த். நான் அரசியல்வாதி, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் எப்போ பண்ணணுன்ட்டு. டாடி என் கையை பாருங்க, இதே மாதிரியான மூஞ்சியும் சதிக்கணும். பெசாத ஒன்று பண்ண, இவ்வளோ நடந்தது இல்லையா? இந்த விஷயத்தெல்லாம் யார் நீக்கி சொல்லிட, உன் மனசில் இருக்க பாரமும் குறைஞ்சிரும்ல. பசங்க இருக்காங்களா? இருக்கானுங்க. எலெக்ஷன் வரப்போகுது, பசங்களை வச்சு தூக்கிடு. அப்போ நான் என்ன பண்ணுறது? நான் என்ன சொம்பையா? வசந்த், ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, அதே சமயம் தப்பை தட்டி கேட்டுட்டோன்ற ஒரு திருப்தி இருக்குது. சொல்கிறேன், நடந்ததெல்லாம் யாழ்னிக்கிட்ட சொல்கிறேன். ஆனால் இதுக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்டா. விளையாட்டாக எதுவுமே நினச்சிடக்கூடாது. நான் சொல்கிறதா நீ செய்யணும். இப்படி சொல்லியே என் வாயை அடைச்சிடுங்க. எங்கள் அப்பா அரசியல்வாதி, அவன் 1000 பேசுவான். எனக்கு அவனுங்களே இப்பயே போட்டு ஆகணும். எனக்கு எதனா ஒன்று நீங்கள் பார்த்துப்பீங்களா? நீ இறங்கி செய்யணும், உனக்காக நான் உள்ளே போகிறேன். அது போதும்டா.